கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஏசாயா 54:17. நம் வேதத்தில் எசேக்கியா ராஜாவினுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். அவருக்கு விரோதமாக அநேக ஆயுதங்கள் உருவாக்கப்பட்டது. தேசம் முற்றுகை போடப்பட்டது. கர்த்தர் மேல் நம்பிக்கையுள்ள எசேக்கியா ராஜாவோ கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் செய்தார். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு ஒரு பெரிய வெற்றியை கட்டளையிட்டார். தேசம் பாதுகாக்கப்பட்டது. இந்த நாளிலும் உங்களுக்கு விரோதமாக அநேக ஆயுதங்கள் உருவாக்கப்படலாம். நீங்களும் கர்த்தரை உறுதியாய் பற்றிக் கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், ஜெயத்தை கொடுப்பார். உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எல்லா ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஆமென். உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை உயர்த்திடுவார்.